இன்னைக்கு பார்த்தீங்கன்னா, பணம் வந்தா எல்லாருக்கும் ரொம்ப முக்கியமான ஒரு தேவை அப்படின்னு எல்லாரும் நெனச்சுட்டு இருக்காங்க. பணம் இருந்தா லைஃப்ல எல்லாமே சாதிச்சிடலாம். பணம் தான் லைஃப் அப்படின்னு சொல்லிட்டு, அந்த பணத்துக்காக, பணத்த சம்பாதிக்கிறதுக்காக, எந்த வழியிலயாவது அத அடையணும் அப்படிங்கிறதுக்காக, பல வழியில வந்து இளைஞர்களும், மக்களும் போயிட்டு இருக்கிறாங்க. அப்படிப்பட்ட காலகட்டத்தில, இவர் வந்து பணத்தை சம்பாதிக்கிறது ஒரு பக்கமா இருந்தாலும், அந்த பணத்தில் பெரும்பகுதியை வந்து மக்களுடைய தர்மங்களுக்காக பெரும்பகுதியை வந்து செலவிடுறாரு. ஸோ இப்படிப்பட்ட எண்ணம் வந்து இன்னைக்கு எல்லார்கிட்டயுமே இருக்குதா? இல்ல இந்த பணத்தையே தேடி போற வழி சரியா இருக்கா அப்படின்னு நீங்க இதுல வந்து இதுலயும் வேத வாக்கியம் இருக்கு. அதாவது இப்போ மகாபிரியவா சொன்னது வந்து உன்னுடைய தர்மத்தை, அதாவது தர்மோ ரக்ஷதி ரக்ஷிதாகங்கிறது தர்மத்தை மாத்திரம் இல்லை. அதாவது கல்விங்கிறது முக்கியம். கல்வி இருந்து கல்வியிலேருந்து தகுதி இதுவாகி தனத்தை சம்பாதிச்சா சுகம் இருக்கும். சுகம் எப்போ உண்மையாக வரும்னா நீ பண்ணக்கூடிய தர்ம காரியங்களில் தான் சுகம் இருக்கும். அதாவது அவர் சொல்லும்போது அந்த சில ஸ்லோகங்கள் எல்லாம் சொல்லும்போது பணம்ங்கிறது முக்கியம் கிடையாது. பணத்தினால 4 பேருக்கு நீ பண்ணினேன்னா அந்த பணம் உன்னை திருப்பி வந்து காப்பாற்றும் அப்படிங்கிறதான். ஏன்னா எப்பவுமே அக்கௌண்டிங் சிஸ்டம்ல when there is a debit there should be a credit. கரெக்ட். Profit there should be a loss. So everything has been divided by God. எல்லாமே சார்ட்டர்ட் அக்கௌண்டன்ட் அவன் தான். எப்படி இருந்தாலும் இது இருந்தால் அது இருக்கும், அது இருக்கா இது இருக்கும். அது மாதிரி எல்லா விஷயத்துலையுமே நீதி எங்கே இருக்கோ அந்த இடத்துல நிதி இருந்துன்னா அது வளரும்.